Hi everyone. ரொம்ப difficult for you to recognize this song because first one is not a Tamil song. Second, I am singing and I am not Monolith Akkor to sing it beautiful to make you understand or recognize the song and enjoy. I am just a music enthusiast, not a singer. But why this song? It's a Hindi song. It has these lines. Especially I love one particular line or sentence. Now, one particular phrase. कहता है क्या तेरा जिया बोलो पिया हाँ कि हाँ हाँ के हाँ हाँ के हाँ ஒரிஜினல் சாங் கேளுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மொனாலி தாக்கூரோட வாய்ஸும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் பர்சனலாக ஐ ரெக்கமெண்ட் திஸ் சாங். ஐ எம் ஏ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் சாங். இது ஹாங் கே ஹான்னே வரும். ஹாங் கே ஹான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் இந்த பர்டிகுலராக இந்த செஷனுக்கு எதுக்கு இந்த சாங் அப்படின்னா, ஹாங் கே ஹாங்னா என்ன அர்த்தம்னா, அந்த சாங்கில் என்ன சொல்லுவோம் ஹீரோயின்னா, ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் எ கொஸ்டின், ஐ வாண்ட் யூ டு சே எய்தர் எஸ் ஆர் நோ. நோ கிடையாது. I want to ask you some question. I'm going to ask you a favor, or I'm going to ask you something, and I want you to say yes or yes no on the part. Here yes means capital Y, capital E, capital S. It means yes, I accept. I'm going to do now itself. I accept it completely. I'm going to do now itself. The second option is yes, small y, small e, small s. That is yes. I am able to understand. Let me go through that. Let me work on it. Anyhow, I will do that. Either now or after some time. That's our true option. There is no options. There is no option. Even serious why we should be. That is in a romantic song. It's a romantic malignant optimism. Here also it's a clinically the topic which I am going to talk about is obesity. Already we talked a little. Now I'm going to dive a bit deep. In 2025 January, Lancet Commission has come out with a new definition for obesity. They have coined it clinical obesity, preclinical obesity. Obesity is not just a state, not just a physical state. It's a disease. They didn't declare. They recommended to the word clinical obesity. They urged the medical world to consider it as a disease. சரி, இது எப்படி இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்னா, இந்தியன்ஸாக அதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுருவோம். நீங்கள் ஒன்று ஐ எம் ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 50. லாஸ்ட் 20 இயர்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நாட் ஈவன் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் நாட் ரெடி டு ரன் வித் மீ அந்த ரோடில் வந்து ரன்னிங் ரேஸ் வைக்கலாம்னா கண்டிப்பாக ஓடினா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஓடி ஜெயிக்க முடியும் நம்பிக்கை யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஒபிசிட்டி இருக்குது. ஐ ஹவ் நெவர் சீன், ரொம்ப ரேர்லி ஐ குட் சி யங்ஸ்டர்ஸ் வித் சச் ஃபிட்னஸ். நான் இதில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன், அந்த உணவை பற்றி பேசுகிற யாராவது ஒருத்தர், உணவு ரொம்ப சிலாகிச்சு பேசுகிற, நல்ல உணவை பற்றி பேசுகிறவங்க சரி, சுவையான உணவை பற்றி பேசுகிறவங்க சரி, நல்ல உணவை பற்றி பேசுகிறவங்களும் சரி, அதை வந்து இந்த சொசைட்டிக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னா யாருமே ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் ஃபிட். திஸ் பர்டிகுலர் டாபிக் இஸ் நாட் talked or promoted. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 13 18 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற பசங்க இருக்கிற வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, 13 18 வயசு பசங்க வந்து நான் இன்னும் கொஞ்சம் முடிய வச்சுக்கலாம், 9 o'clockலாம் 9 இயர்ஸ்லேருந்து வச்சுக்கலாம். ட்ரக் அடிக்ஷன் இருந்தாலோ, ஸ்மோக் பண்ணாலோ, ஆல்கஹால் யூஸ் பண்ணாலோ, எப்படி நம்ம கிரிட்டிக்கலாக அதை வந்து நம்ம அசஸ் பண்ணி அவங்க மேலே கோவப்பட்டு இல்லைன்னா அவங்கள வந்து கண்டித்து இது கூடவே கூடாது எப்படி நம்ம இந்த சொசைட்டி இருக்கிறோமோ அதே அளவு சீரியஸ்னஸை குழந்தைங்க மேலே இஃப் தேர் ஒபிஸ் காட்டணும்னு நினைக்கிறேன். நான் சாஃப்டாக, அவ்வளோ ஹார்ஷாக இருக்கிறது சாஃப்டாக தே ஷுட் கீப் ஆன் டெல்லிங் இட்ஸ் நாட் குட், இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட் குட். பட் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படி ஆல்கஹால் அடிக்காதுன்னு ஒரு பையனுக்கிட்ட ஒரு அப்பா சொல்கிறாருன்னா அவர் ஆல்கஹால் அடிக்காமல் இருக்கணுமோ, அது போல் ஃபிட்டாக இருக்கணும்னு ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற அப்பா கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கணும். இது தேவை. இப்போ
எதுக்காகனா நமக்கு எதிர்காலத்தில் காத்திருக்க டேஞ்சர் எப்படி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில பேசிக்கான விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு உணவை பார்க்குறோம்னா வந்து ஒரு கிரேவிங் வருது இல்லை, பசின்னு ஒன்று வருது. கிரேவிங் வேறு, பசி வேறு. ஹங்கர் வேறு, கிரேவிங் வேறு. கிரேவிங் பற்றி முதல்ல நம்ம வந்து இப்போ போன டாப்பிக்கில் நம்ம பேசின அந்த கடன் உள்ள வருது. இப்போ இதில் வந்து என்னென்னா கிரெலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம ஸ்டொமக்கில் வயிறோட உள்ளறையில் இருக்கிற ஒரு செல் சுரக்கிறது தான் அந்த கிரெலின். அதோட வேலை வந்து ஆமாம் இந்த சமயம் உடம்புல இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு, உனக்கு ஆசிட் செக்ரீஷன் வரணும், நீ பசிக்குது, நீ சாப்பிடணுங்கிறது உங்களுக்கு அர்ஜி பண்ணுற ஹார்மோன் கிரெலின். ஃபேட் செல்ஸில் சில ஹார்மோன்ஸ் இருக்குது, அது சிக்னல்ஸை பிரெயினுக்கு அனுப்பும். வென்ட்ரோமெடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹைபோதாலமஸ், ஐ திங்க் ஸோ. அது சேட்டிட்டி சென்டர்பாங்க. போதும்னு சொல்கிற ஒரு இடம், போதும்னு சொல்கிற மையம், போதும் மையம்னு வச்சுக்கலாம். அதுக்கு சிக்னல் அனுப்புவோம். சாப்பிட்டா இவன் சாப்பிட்டது போதும், இப்போ இருக்கிற இதுக்கு மேலே அவன் செய்யப்படுற வேலைக்கும் இதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச விஷயத்துக்கும் இப்போ சாப்பிட்டது போதும், நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போதும்னு சொல்லி ஒரு சுவிட்ச் கிச்சாவும் அப்படின்னு சொல்கிற அந்த வேலையை பார்க்குறது லெப்டின். லெப்டின் கிரெலினுக்கு இடையில இருக்கிற பேலன்ஸ் தான் நம்மளுடைய உடம்பு. இதில் சில டிஸ்ரெகுலேஷன் வரும்போது தான் ஈட்டிங் டிசார்டர்ஸ் வரும். எதிர் புலிமிக் ஆகிடுறாங்க, இல்லைன்னா அனரோசிக்கிறது உடல் இழைத்து போகிறது, சாப்பிடாம கிடந்து உடல் வச்சு போகிறது, சாப்பிட்டே இருந்து உடல் ஏறுறது. இதுக்கு பேர் புலிமியா அண்ட் அனரோக்சியாங்கிற ரெண்டு கடையில் இருக்கிற பேலன்ஸு அந்த விஷயம் தான் பார்க்குது. அது வென்ட்ரோமெடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹைபோதாலமஸ் அந்த வேலையை பார்க்குது. ஸோ இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், ஆக்டிவாகவே இருந்துகிட்டே இருக்கோம். அப்படின்னாங்கன்னா அந்த ஒரு அனரோபிக் மெட்டபாலிசம் உடல் நடக்கும், லாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் இருக்கும். தட் வில் கிவ் எ சிக்னல் தட் என்ன சொல்கிறதுன்னா இந்த லெப்டின்ற இது இருக்கு இல்லையா, சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ வந்து நம்ம பெருசாக சாப்பிடாமலே சாப்பிட்ட உணர்வு உடம்புக்கு கொடுக்கும், மனசுக்கு கொடுக்கும். அதனால் நம்ம வந்து திடீர்னு சாப்பிடணும்னு தோணாது. எனர்ஜி இறங்கினா மட்டும்தான், கொஞ்சம் பிளட் ஹைப்போகிளைசமிக் ஆனால் மட்டும் தான் சாப்பிடணும்னு தோணும். அதர்வைஸ் நம்ம நல்லாவே இருப்போம். இது ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும், மிக மிக உதவும். பசியை தாண்டி நம்ம எதையும் சாப்பிடாமல் இருக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மருந்து அதிகாரத்தில் மருந்தனா வேண்டாம யாக்கைக்கு அருந்தது அற்றியது போற்றி ஒன்று. என்ன சாப்பிட்டோமோ அது முற்றிலுமாக கிரகிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போன பிறகு அதை உணர்ந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு மருந்தே வேணாங்கிறதான் அந்த குறள் சொல்லுது. அந்த ஒரு குறள் மட்டும் அதை சொல்கிறேன், நீங்கள் படிங்க ஃபுல்லாக. மருந்து அதிகாரத்தில் 10 குறளையும் படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். 2 குறள் தான் வேற அதை பற்றி விஷயம். அதெல்லாம் உணவு, அது உணவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்கிறது தான் மருந்து அதிகாரம். மொத்த மருந்து அதிகாரம் அதை பற்றி மட்டும்தான் சொல்லுதுங்கிறதுனால இதில் ரொம்ப ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து they should be so critical about that. ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ பையன் வந்து கொஞ்சம் உண்டானா பயப்படணும். ஆக்சுவலி நான் அதை கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேமிலியில் இருக்கிற பசங்க வந்து வெயிட் போட்டால் என்னை பார்க்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா we shouldn't, instead of making fun of them when they ஒரு உடல் எடைங்கிறது கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு மற்றவங்க பார்த்து பரிகாசம் பண்ணுற அளவுக்கு வந்த பிறகு அவங்கள பரிகாசம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாவம். ஆனால் அப்படி ஆகுங்கிறது முதலே தெரிஞ்சு சின்னதாக எட்ஜு இயல்பை விட்டு சின்னதாக எட்ஜு தாண்டின பிறகு கூட நம்ம கிரிட்டிக்கலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இருக்கிறோம்னா வீட்டில் எல்லாத்தையும் நல்லா ப்ளசண்ட்டாக, அவங்க ரொம்ப ஜாலி டைப்பு, ரொம்ப நம்மளை வந்து ரொம்பலாம் குறை சொல்ல மாட்டாங்கிற பேர் வாங்கணுங்கிறதுக்காக பேசாமல் இருந்துட்டு பிற்காலத்தில் அதே குழந்தைங்க கொஞ்சம் வெயிட் போட்ட பிறகு அம்மா இப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இப்படி இருந்தால் எப்படி பொண்ணு கிடைக்கும், எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும்னு கிண்டல் அடிக்கிறதுங்கிறது தான் அங்கே கிரிமினல் குற்றம். ஆனால் முன்னாடி 13 வயசு இருக்கும்போதே சாக்லேட் சாப்பிடாத, அன்னசரி எடுக்காத, ஓடு, ஷட்டில் காக் ஆடு, இது போதும் உனக்கு சாப்பாடு நிறுத்துன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் கிரிட்டிக்கலாக இருக்கிறது அவசியம். டிஸ்கிரிமினேட்டிவாக இருக்கிறது தப்பு. பட் லேட்டரான் டிஸ்கிரிமினேட்டிவாக இருக்கிறது, லேட்டரான் வந்து ரொம்ப அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணுறதுங்கிறதான் அதுக்கு பாவமே ஒழிய, ஏர்லி ஆன் பை த டைம் அவங்களால புல் பேக் பண்ண முடியும். இந்த நேரத்தில் சொன்னால் அவங்களால உடல் எடை குறைச்சி பயங்கர ஃபிட்னஸ் வர முடியுங்கிற அந்த நேரத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆப்டிமிசம் வேணும். அவங்க வந்து ஹான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ இட் இஸ் மோர் அபவுட் ப்ரிவென்ஷன். the earlier you start the campaign, அது இந்த விஷயம் நடக்காமலே இருக்கும். ஸோ ஒபிசிட்டிக்கு வந்த நிறைய ட்ரக்ஸ் வந்துருக்குது, அதை குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரக்ஸ் வந்துருக்குது. எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து பிட்ரூட்டியில் சில ஆபத்துகள் உண்டாக்குன பிறகு தான் அதை அதோட நிறுத்திட்டாங்க. இந்த ட்ரக்லாம் இப்போ கிடையாது மார்க்கெட்லேயே. இந்தியாவில் இப்போ அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் இல்லை. இப்போ இருக்கிற ஒரே ட்ரக்கு கன்விக்ஷனுங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதை பற்றி நிறைய நம்ம என்ன பேச போகிறோம்.
இதில் வந்து ஒபிஸில் ஸ்லைட்லி ஒபிஸாக இருக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒபிசிட்டி டிஃபர்ஸ். ஹவ் ஆக்டிவ் தே ஆர். சில பேர் வந்து ஃபிசிக்கலி அவங்க அது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக அஜிலிட்டியோடு இருப்பாங்க. பட் ஓவர் டைம் என்னைக்கு தான் நம்மளுக்கு பிரச்சனை தான். எகெயின் அதையும் சொல்லித்தான் ஈவன் தோ தி ட்ரை டு ப்ரூவ் ஐ எம் ஸோ ஆக்டிவ், நான் எல்லாம் பண்ண முடியுது பாருன்னு சொன்னாலுமே அவங்களுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அதையும் நம்ம வி ஷுட் பி ஸோ கிரிட்டிக்கல் அபவுட் தட். ஃபைனலாக முடிக்கும்போது நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதுக்கு ஈக்குவலாக சைல்டுஹுட் ஒபிசிட்டி ஈக்குவலி ஒரு கெட்ட பழக்கம். என்னென்னா கெட்ட பழக்கம், இந்த உடம்புக்கு கெடுதல் உண்டாக்குற பழக்கம் எல்லாமே கெட்ட பழக்கம். அதான் என்னை பொறுத்தவரை இந்த கெட்ட பழக்கம்னா சமுதாயம் என்ன சொல்லுது அப்படி இல்லை. இந்த உடலுக்கு எதெல்லாம் கெடுதல் உண்டாக்குதோ அது எல்லாமே கெட்ட பழக்கம். ஆல்கஹால் கெடுதல் உண்டாக்கும், ஸ்மோக்கிங் கெடுதல் உண்டாக்கும், ஒபிசிட்டி கெடுதல் உண்டாக்கும், கண்டிப்பாக உண்டாக்கும். ஐ urge ஆல் த பேரண்ட்ஸ் டு பி ஸோ கிரிட்டிக்கல். அந்த பாசம் காட்டுறங்கிற பேரில் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஃப்யூச்சரில் சில இரிவர்சிபிள் டேமேஜ் வரும். என்ன ரீசன்னா 90s முன்னாடிலாம் எல்லா வேலையும் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும், நடந்து தான் ஆகணும், சில விஷயம் செஞ்சு தான் ஆகணும் போது எக்ஸர்ஷன் இருக்குது உடம்புல. இப்போ அப்படியே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்த பிறகு ஒன்று நகராமலே கூட நீ வாழ்க்கை நடத்திடலாங்கிற அந்த நிலைமை வந்த பிறகு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுங்கிறது நமக்கு உடம்புக்கு தேவையானோட 2 மடங்கு சாப்பிட்ருக்கோம். இப்போ எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து அவங்களுடைய ஒரு நாளைக்கு தேவையான உணவுங்கிறதோட 2 மடங்கு சாப்பிட்றாங்க. ஒரு பக்கம் பாருங்கள் மால் நியூட்ரிஷன், இன்னொரு பக்கம் ஒபிசிட்டி. என்னென்னா ஒபிசிட்டியை குறைக்கிறேங்கிற பேரில் இவங்க கிறுக்குத்தனமான சில டயட்டுக்கு இப்போ போய் விட்டமின் சி டிஃபிஷியன்சி, டி டிஃபிஷியன்சி, B12 டிஃபிஷியன்சி போய் வேறு நோயாளி ஆகிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் வாட் சார்ட் ஆஃப் ஃபுட், இட்ஸ் அபவுட் குவான்டிட்டி. இட்ஸ் நாட் அபவுட் என்னென்ன சாப்பிட்றோம் குவாலிட்டி கிடையாது. குவான்டிட்டி மேட்டர்ஸ். அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, குவான்டிட்டி மேட்டர்ஸ். அதை மனசில் வச்சுக்கணும். இந்த ஃபுட்டு நிறுத்திட்டு இதை சாப்பிட்டா சரியாகும் கிடையவே கிடையாது. ஸோ கோதுமைக்கும் இட்லிக்கும் சப்பாத்திக்கும் ஒரே கிளைசெமிக் இண்டெக்ஸ் தான். என்ன விஷயம் ரெண்டுக்குமே இது ரொம்ப ஃபெமிலியர். ஸோ ஃபெமிலியர் ஐ கேன் ஈட் எ லாட். இட்ஸ் நாட் ஃபெமிலியர். நமக்கு வந்து சுவை பிடிக்காது. ஸோ ஹங்கர் வேற, கிரேவிங் வேற. அதை பற்றி தனியாக பேசுவோம். நம்மளுடைய சாதக பித்தங்கிற கன்விக்ஷன் வந்து அதுதான் வாத வழியாக உடல். நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். நான் வாத வழியாக உடலை குறைப்பது என்பது காலையில் எழுந்து ஓடுறது, ஆக்டிவிட்டிஸ் மூலமாக வெயிட்டை குறைக்க முயற்சி பண்ணுறதுங்கிறது வாத வழி. அந்த வாத வழிக்கும் பித்தம் தான் முக்கியமான காரணம். சாதக பித்தம் சொல்லணும், எழுந்திரிச்சிரா ஓடுறா, நம்ம ஓட முடியும், மூச்சு வாங்குறது பரவாயில்ல ஓடு அப்படின்னு சொல்லணும். ஃபுட்டை குறைக்கணும், இந்த சாப்பாடு போதும், இதெல்லாம் உனக்கு ஒத்துக்காது, வேண்டாம் தவிர்த்துரு அப்படின்னு அப்பயும் சாதக பித்தம் வந்து ஒரு கன்விக்ஷன் இருந்தால் தான் அது செய்ய முடியும். இந்த விஷயம் நடக்கல, இந்த விஷயம் நடக்கலன்னா சாதக பித்தம் ஒன்றுமே வித்தவுட் வாத வித்தவுட் கபாஸ்பெக்ட் சாதகத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும், நீ நகருன்னு சொல்லிட்டு பிராசகத்தம் will come out. That is called diabetes. வெயிட் லாஸ்ங்கிறது ஐ ஹவ் ரெடியூஸ்ட், வெயிட் ரிடக்ஷனுங்கிறது அச்சீவ்மெண்ட், வெயிட் லாஸ்ங்கிறது டிசீஸ். வெயிட் ரிடக்ஷன் வாட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் பை ரெடியூசிங் யுவர் ஃபுட், பை வாக்கிங் எ லாட். பட் வெயிட் லாஸ்ங்கிறது யூ ஆர் லூசிங் இட் பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ஒன்று நோய், இன்னொன்று அச்சீவ்மெண்ட். எதை செய்ய போகிறீங்கிறத பார்த்துக்கணும். தேங்க்யூ, பாய். ஒன்ஸ் அகெயின் லேண்ட்செட் கமிஷன் 2025 இந்த இயரில் ஜனவரியில் வெளில வந்திருக்கு. ஒரு பேப்பர் மாதிரி வந்திருக்கு. அதை போய் பாருங்கள் எல்லாருமே. இட்ஸ் அபவுட் கிளினிக்கல் ஒபிசிட்டி. நிறைய சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பிஎம்ஐ ஒபிசிட்டி பியாண்ட் பிஎம்ஐ சால்சமே வந்து ஃபேக். சம்டைம்ஸ் வந்து அது உண்மையான விஷயத்த சொல்லாதுங்கிறதுனாலையும் இட் இஸ் டூ சூப்பர்ஃபிஷியல். அதை தவிர வேறு சில மெத்தட்ஸ், வேஸ்ட் ஹிப் ரேஷியோ, வேஸ்ட் ஹைட் ரேஷியோ, தை சர்க்கம்ஃபரன்ஸ், அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ், நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ எனக்கு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மோர் தென் 20 years எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்போ பார்க்குற குழந்தைங்க இப்போ பார்க்குற குழந்தைங்க அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸாக முதல்ல புரியணும். செல்லம் கொடுத்து இதில் என்ன தப்பு இருக்குது. அப்புறம் வந்து சூதுவாது இல்லாத குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும், அப்படி கிடையவே கிடையாது. அது அந்த மாதிரி மித்தெல்லாம் உரங்கட்டி வச்சுட்டு above particular லெவலுக்கு மேலே போனால் அது ஒபிஸ். எய்தர் ஃபிட் ஆர் ஒபிஸ். ஃபிட்டு கொஞ்சம் சப்பி, ஒபிஸ் இல்லை. எய்தர் ஃபிட் ஆர் ஒபிஸ். சப்பினஸ் doesn't matter here. Bye.